Vertigo main. அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த யாழ்ப்பாண வருகை தந்திருக்கின்ற இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசுடைய அதிமேதக ஜனாதிபதி அனுரகுமார் அமைச்சர்களையும் கௌரவ ஆளுநர் அவர்களையும் அரசாங்க உத்தியோகர்களையும் வரவேற்றுக் கொண்டு சேலம் முறை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் தயார்படுத்தப்பட்ட யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அடிப்படை தரவுகளாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே 15 பிரதேச செயலாளர் பிரிவுகள் காணப்படுகின்றன. கிராம அலுவலக பிரிவுகள் மொத்த சனத்தொகை 2,11,820 குடும்பங்களைச் சேர்ந்த 6,33,167. இதனுடைய அங்கமாக யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த யுத்தத்தின் பின்னரான மீண்டும் முதல் இன்றைய நாள் வரையிலே 40,043 குடும்பங்களைச் சேர்ந்த 1,30,124 பேர் 24 குடும்பங்களைச் சேர்ந்த 4,214 குடும்பங்களும் மீளக்கூடிய அந்த வகையிலே இன்று வரை 41,667 குடும்பம் முடிந்திருக்கின்றது. இதே வேளையிலே இன்னும் எங்களுடைய மாவட்டத்திலே மீளக்குடியமர வேண்டிய குடும்பங்களைச் சேர்ந்த 4,533 பேர் மீளக்குடியமர வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். உயர் பாதுகாப்பு வலய பகுதியிலே காணிகளை கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். இது எங்களுடைய இந்த உயர் பாதுகாப்பு வலயம் தொடர்பாக எங்களுடைய இந்த முன்னிகைப்பிலே நாங்கள் இதிலே ஏற்கனவே எங்களுடைய மாவட்டத்திலே மீளக்குடியவர்களுக்காக விவசாய தேவைகளுக்காக மட்டும் அனுமதிக்கப்பட்ட பிரதேசமாக இருக்கின்றது. பலாலி வீதியினுடைய கிழக்கு பகுதியாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களிடத்திலே ஒரு கோரிக்கையை அரசாங்க அதிபர் ரீதியிலே முன்வைக்கின்ற இந்த பலாலி வீதியை பாதுகாப்பு தேவை கருதி பயன்படுத்துவதோடு பொதுமக்களுக்காக ஒரு ஏக்கர் அரச காணியாக இருக்கின்றது. விமான படத்தலையுடைய தளத்தினுடைய காணி விவரம் தொடர்பாக இது 1009.87 ஏக்கர் காணி விமானப்படை தளம் தொடர்பாக